ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கேமரூன் கிரீனை வந்து சிஎஸ்கே எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அப்படி கேமரூன் கிரீனை வந்து எடுத்தா சிஎஸ்கே லைனப்புக்கு வந்து அவர் செட் ஆவாரா, செட் ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் மக்களே பார்க்க போறோம். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகம் வந்து இது மூலியமா இருக்கு. நம்ம வந்து இத வந்து இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ண போறோம் மக்களே. அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. இப்போ வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களே, கேமரான் கிரீன் வந்து சிஎஸ்கே எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்பயே வந்து சிஎஸ்கேவோட டாப் 6 வந்து கன்னு மாரி இருக்கு மக்களே. நான் இப்ப வந்து காமிக்கிறேன். அப்படியே நான் பேரும் சொல்றேன். அப்படியே கேளுங்க. ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், டெவால் பிரேவிஸ், எம்.எஸ். டோனி, அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் சிவம் டுபே. கரெக்ட்டா இருக்கு மக்களே. இந்த லைன் அப்புக்கு கண்டிப்பா வந்து கேமரான் கிரீன் வந்து செட் ஆக மாட்டாரு மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு இப்ப சிஎஸ்கே வந்து லைன் அப்பு. கண்டிப்பா இதுக்கு வந்து கேமரான் கிரீன் வந்து செட் ஆக மாட்டார். யாரு செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மேக்ஸ்வெல் வந்து செட் ஆவாரு மக்களே. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்பின்னரு, கரெக்ட்டா கிட்டத்தட்ட ஜடேஜா மாரி தான். ஒரு நல்ல ஃபீல்டரு, ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு. ஓரளவுக்கு பாலையும் கொஞ்சம் திருப்புவாரு மக்களே. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு கரெக்ட்டா தெர்ல. அக்கீல் உசேன் நெனைக்கிறேன். தப்பா சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அவரும் ஓரளவுக்கு செட் ஆவாரு மக்களே. எனக்கு தெரிஞ்சு டார்கெட் வந்து சிஎஸ்கே வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கு தான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த Googleல தான் போட்டு பார்த்தா அதான் கொஞ்சம் வருது. அந்த நியூஸ் தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அக்கீல் உசேன் வந்து ஆ கரெக்ட்டா சொல்றேனான்னு தெர்ல. தப்பா சொல்லியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரியா? எனக்கு வாயில வந்து கரெக்ட்டா வரல அவரோட பேரு. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து செட் ஆவாங்க மக்களே சிஎஸ்கேக்கு. அத வுட்டா இருக்காங்க. லிவிங்ஸ்டனும் இருக்காரு. ஆ அத வுட்டா வந்து அவரு பேர் என்னது? ரசலும் வந்து இருக்காரு மக்களே. ஓரளவுக்கு வந்து இவங்க தான் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அந்த கேமரான் கிரீன் வந்து செட் ஆக மாட்டாரு மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹிட்டர் கிடையாது. அவர் வந்து 1 டவுன், 2 டவுன் ஆடுற பிளேயர். அவர போட்டு ஹிட்டர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சிஎஸ்கே வந்து 2025 மாரி திருப்பி போ வேண்டியது தான் 2026லயும். அந்த மாரி பண்ணிறாதீங்க சிஎஸ்கே. கரெக்ட்டா வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா வந்து பக்காவான டீம் ஆயிரும் உங்களுது. ஏன்னா, இந்த வருஷம் வெறித்தனமான டீம் வச்சிருக்கீங்க. சஞ்சு சாம்சன் தான் உள்ள வந்ததுக்கப்புறம் பக்காவா இருக்கு டீமு. அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. டோனி இருக்காரு. அவரு ஒருத்தர் போதும். பக்காவா இருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே ஸ்குவாட் மக்களே. உங்களுக்கு ஏதாச்சும் வேற டவுட் இருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் வந்து அத வந்து இது எப்படி சொல்றது ரிசர்ச் பண்ணிட்டு, நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன் மக்களே. அந்த வீடியோ புடிக்குதோ இல்லையோ ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ். பை.